உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 3 பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நைஸாக இடிக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இடித்தா போதும். அடுத்து 1 கப் கடலை மாவு. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளந்தமோ அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை சாஃப்டாக வேணும்னா நம்ம அரிசி மாவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அடுத்து நல்ல சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம உதிரி உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். பாருங்கள், போடும்போது இப்படி உதிரி உதிரியாக வரணும். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக போட்டு விடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. 1 கப் டீயோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.